வணக்கம் நண்பர்களே. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவு 2024ற்காக பணியாளர் தேர்விற்கு தொடர்ந்து நம்ம வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் இலவச மாதிரி தேர்வு தொடர்ந்து நடத்தி இதில் தற்போது பார்த்தீங்கன்னா 4 இலவச மாதிரி தேர்வுகளிலிருந்து இதுவரை நடத்தியுள்ளோம். இதில் 4வது இலவச மாதிரி தேர்விற்கான விடைகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேனரசன். தேனரசன் கவிதைகளில் தான் சமுதாய சிக்கல்கள் எள்ளல் சுவையோடு வெளிப்படும். இந்த தேனரசன் பார்த்தீங்கன்னா தமிழாசிரியராக இருந்திருப்பார். தமிழாசிரியராக இவர் பணியாற்றியிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதியிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம் போன்ற நூல்களை இந்த தேனரசன் அவர்கள் எழுதியிருப்பார். அடுத்து இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஏறப்பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பதன் பொருள் டேஸ்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குதிரை. குதிரையை தான் பரின்னு சொல்லுவாங்க. பரி என்றால் குதிரை. அடுத்து மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, காலமேக புலவரின் இயற்பெயர் டேஸ்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரதன் அவர்கள். இந்த காலமேக புலவர் பார்த்தீங்கன்னா மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடுவதில் வல்லவர். இவர் பார்த்தீங்கன்னா திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை, அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திர மடல் போன்ற நூல்களை இவர் எழுதியிருப்பார். அடுத்து நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, வன்கீரை என்பதன் பொருளை தருக? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வளமான கீரை. வன்கீரை என்றால் வளமான கீரை. அடுத்த ஐந்தாவது கேள்வி, நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொண்டையராஜு. கொண்டையராஜு தான் நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளில் ஒருவர். இந்த ராஜா ரவிவர்மா பார்த்தீங்கன்னா ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியிருப்பார். புதிய புதிய ஓவியங்களை வாழ்ந்திருப்பார். அடுத்த ஆறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கேலி சித்திரம். கேலி சித்திரம் தான் நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம். இந்த கேலி சித்திரம் கருத்துப்படம் அப்படின்ற பெயர் சொல்கிறாங்க. கருத்துப்படம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த கருத்துப்படத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பாரதியார் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த கேலி சித்திரம். இந்த கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னா அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்க பயன்படும் ஒரு ஓவியம் தான் கேலி சித்திரம். அடுத்து ஏழாவது கேள்வி, தமிழ்நாட்டின் மைய நூலகம்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கன்னிமாரா நூலகம். கன்னிமாரா நூலகம் தான் தமிழ்நாட்டின் மைய நூலகமாகும். இந்த மைய நூலகம் பார்த்தீங்கன்னா கன்னிமாரா நூலகம் சென்னையில் அமைந்துள்ளது. இது இந்திய களஞ்சிய நூலகங்களில் ஒன்றாக கருதப்படுது. அடுத்து ஊவேசா நூலகம் பார்த்தீங்கன்னா 1942 1942 அமைச்சிருப்பாங்க. இந்த ஊவேசா நூலகம் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறுவப்பட்டுள்ளது. அடுத்து கீழ்திசை நூலகம் பார்த்தீங்கன்னா 1869 தொடங்கப்பட்டது தான் இந்த கீழ்திசை நூலகம். இது பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 7ஆம் தளத்தில் செயல்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள மிக தொன்மையான நூலகங்களில் ஒன்று தான் இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்த சரஸ்வதி மகால் நூலகம் பார்த்தீங்கன்னா 1122ஆம் ஆண்டில் இது நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்து எட்டாவது கேள்வி, அழிவில்லாத சிறந்த செல்வம் டேஸ்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கல்வி. கல்வி தான் ஒருவருக்கு அழிக்க முடியாத செல்வமாக இருக்கும். அடுத்து ஒன்பதாவது கேள்வி, பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மூன்றுரை அரையனார். இந்த மூன்றுரை அரையனார் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி 400 நூலினை எழுதியிருப்பார். இந்த பழமொழி 400 நூலில் பாடலின் இறுதியில் ஒரு
பழமொழி வந்து இடம்பெறும். இதனால் வந்து இதை பழமொழி 400 அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10வது கேள்வி, எனும் சொல்லின் பொருள் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நீட்டல் அளவை பெயர். நீட்டல் அளவை பெயர் தான் சான். சான். அடுத்து பார்த்தீங்கன்னா 11வது கேள்வி, தாமிரபரணி கடலோடு கடக்கும் இடத்தில் உள்ள துறைமுகம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கொர்க்கை. கொர்க்கை துறைமுகம் வந்து தாமிரபரணி கடலோட கடலாக கடக்கிற இடத்துல உருவான துறைமுகம். அடுத்து 12வது கேள்வி, பழந்தமிழர் பயன்படுத்திய முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட இடம். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆதிச்சநல்லூர். அடுத்ததாக 13வது கேள்வி, திருநெல்வேலி சீமை என குறிப்பிடப்படுவது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி. அப்போதைய திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களை இணைத்து தான் திருநெல்வேலி சீமை என குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 14வது கேள்வி, கடித இலக்கியத்தின் முன்னோடி என புகழப்படுபவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டி.கே. சிதம்பரநாதர். டி.கே.சி என்று அழைக்கப்படுகிற டி.கே. சிதம்பரநாதர். இந்த டி.கே. சிதம்பரநாதர் பார்த்தீங்கன்னா தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்ற இலக்கிய கூட்டங்களை வந்து நடத்தியிருப்பார். இவரை வந்து ரசிகமணி என்ற சிறப்பு பெயரால் வந்து அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து குற்றால முனிவர் என்று அழைக்கப்படுகிறார். 15வது கேள்வி, திருமாலை போற்றி பாடியவர்கள். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் தான் திருமாலை வந்து போற்றி பாடியிருப்பாங்க. அடுத்து 16வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நம்மாழ்வார். மற்ற 3 பேரும் பார்த்தீங்கன்னா முதலாழ்வார்கள்னு சொல்லுவாங்க. முதலாழ்வார்கள். பொய்கை, பூதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் வந்து முதலாழ்வார்கள்னு சொல்லுவாங்க. 17வது கேள்வி, ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாதமுனி. நாதமுனி அவர்களால் வந்து தொகுக்கப்பட்டது தான் இந்த 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்து 12 திருமுறைகளை தொகுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி அவர்களால் தொகுக்கப்பட்டது தான் இந்த 12 திருமுறைகள். அடுத்தபடியாக 18வது கேள்வி, இளமை எனும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக. என்ன சொல்? எதிர்ச்சொல் வந்து கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இளமைன்னா ஆப்ஷன் ஏ முதுமை. இளமைக்கு எதிர்ச்சொல் முதுமை. அடுத்து 19வது கேள்வி, உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதிதாசன் அவர்கள். அடுத்ததாக 20வது கேள்வி பார்த்தீங்கன்னா திருக்குறள் நெறியை பரப்புவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குன்றக்குடி அடிகளார். திருக்குறளுடைய நெறியை பரப்புவதை தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார். இந்த குன்றக்குடி அடிகளார் பார்த்தீங்கன்னா மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தான் இந்த குன்றக்குடி அடிகளார். இந்த குன்றக்குடி தவமடத்தின் தலைவராக விளங்கியவரும் இந்த குன்றக்குடி அடிகளார் அவர்கள் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அருளோசை, அறிக அறிவியல் போன்ற இதழ்களை வந்து நடத்தியிருப்பார். என்னென்ன இதழ்கள்னா அருளோசை, அடுத்து பார்த்தீங்கன்னா அறிக அறிவியல். அடுத்து 21வது கேள்வி, ஜென் எனும் ஜப்பானிய மொழி சொல்லின் பொருளை கூறுக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தியானம் செய். தியானம் செய்வது தான் ஜென் என்று சொல்லுவாங்க.
அடுத்து 22வது கேள்வி, மக்கள் அனைவரும் எதனால் ஒத்த இயல்புடையவர்கள்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிறப்பால். பிறப்பால் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்கள். 23வது கேள்வி, இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இயேசு காவியம். இயேசு காவியம் தான் இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல். அடுத்ததாக 24வது கேள்வி, மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொறுமை. பொறுமை இருந்தால் பணம், புகழ், வீடு இது அனைத்தையும் சம்பாதிக்க முடியும். அடுத்ததாக 25வது கேள்வி, விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் கலந்து கொண்ட இயக்கம்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் அறிவித்த போது இது காயிதே மில்லத் போன்ற இளைஞர்கள் தீவிரமாக பின்பற்றியிருப்பார்கள். அடுத்து 26வது கேள்வி, காயிதே மில்லத்தின் இயற்பெயர்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முகமது இஸ்மாயில். முகமது இஸ்மாயில். சமுதாய வழிகாட்டி என்பது அவருடைய காயிதே மில்லத்தினுடைய பெயரின் பொருள் ஆகும். அடுத்து 27வது கேள்வி, பயணம் எனும் சிறுகதையின் ஆசிரியர்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாவண்ணன். 28வது கேள்வி, கோட்டோவியம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கோடு பிளஸ் ஓவியம். 29வது கேள்வி, கற்றனை தூறும் எனும் சொல்லினை பிரித்து எழுத கிடைப்பது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கற்றனைத்து பிளஸ் ஊறும். ஆப்ஷன் பி. இது 30வது கேள்வி, நாட்டுப்புற பாடல்களை மலை அருவி எனும் நூலில் தொகுத்தவர்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஈவா ஜெகந்நாதன். 31வது கேள்வி, உழவர் சேற்று வயலில் டேஸ் நடுவர்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நாற்று நடுவர். இது 32வது கேள்வி, முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு டேஸ் என்று பெயர் இருந்தது? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேணுவனம். வேணுவனம்னா என்னன்னா மூங்கில் காடுகள் அதிகம் நிறைந்த பகுதியை தான் வேணுவனம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 33வது கேள்வி, நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கியவர்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அரியநாதர் அவர்கள். இவருடைய வழித்தோன்றல் தான் இந்த வீரராகவர். அதாவது அரியநாதருடைய வழித்தோன்றல் தான் வீரராகவர். 34வது கேள்வி, இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை? இது மாலை கிடையாது, மலை. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொதிகை மலை. இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை எதுனா பொதிகை மலை. 35வது கேள்வி, திருப்புகழை பாடியவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் தான் திருப்புகழை பாடியிருப்பார். அடுத்து 36வது கேள்வி, நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று குற்றாலத்தின் புகழை பாடியவர்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருஞான சம்பந்தர். அடுத்து 37வது கேள்வி, தமிழகத்தின் தலைநகரம் டேஸ்? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சென்னை. தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. 38வது கேள்வி, கல்டிவேஷன் எனும் ஆங்கில சொல்லின் தமிழ்ச்சொல் தருக? இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பயிரிடுதல். நெற்பயிர் பார்த்தீங்கன்னா பேட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க.
அடுத்ததாக உழவியல் பார்த்தீங்கன்னா அக்ரோனோமி. அறுவடைன்னா என்னென்னா ஹார்வெஸ்ட். அறுவடை. 39வது கேள்வி அறநெறிச்சாரம் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 225. நண்பர்களே, இது உங்களுக்கான கேள்வி. அறநெறிச்சாரம் எனும் நூலினை எழுதியவர் யாருன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 40வது கேள்வி ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்பது டேஸ் நெறி. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொது உடைமை நெறி. 41வது கேள்வி பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது. இதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பொருளாகு பெயர். அடுத்து 42வது கேள்வி மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் அமைந்துள்ளது டேஷ்னு கேட்டிருக்காங்க. இத்தொடரில் பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவி வந்து பயின்று வருது. அடுத்ததாக 43வது கேள்வி தமிழ்த்தேன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உருவகம். அதாவது தமிழாகிய தேன் என்று பொருள்படும். அடுத்து 44வது கேள்வி மலரன்ன பாதம் இத்தொடரில் பயின்று வரும் ஊம உருபு எது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அன்ன என்பது தான் ஊம உருபு. அதாவது போல அற்று தற்று இது போன்று வரும். அடுத்து 45வது கேள்வி பின்வருவனவற்றுள் விகுது பெற்ற தொழில் பெயர் எது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி படித்தல். அதாவது படி என்ற வினைச்சொல் பார்த்தீங்கன்னா தல், அதாவது அல் என்ற விகுதியை பெற்று வந்து முடியுது. 46வது கேள்வி பழமொழியை நிறைவு செய்க. குன்றின் மேலிட்ட டேஸ் போல. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விளக்கு. குன்றின் மேலிட்ட விளக்கு போல. 47வது கேள்வி அந்நியர் எதிர்ச்சொல் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உறவினர். அந்நியருக்கு ஆப்போசிட் உறவினர். 48வது கேள்வி கம்யூனிசம் தமிழ்ச்சொல் தருக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பொது உடைமை. கம்யூனிசம் என்பது பொது உடைமை. 49வது கேள்வி காலை கொம்பு முளைத்த குதிரை போல பாய்ந்து வந்தது. எப்படி வந்தது? பாய்ந்து வந்தது. இதில் பயின்று வரும் அணியை கூறுக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இல் பொருள் ஓமை அணி. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கொம்பு முளைத்த குதிரைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இல்லாத பொருளை வந்து குறிக்குது. அடுத்து 50வது கேள்வி கலம்காரி ஓவியங்கள் என அழைக்கப்படுவது. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ துணி ஓவியம். ஓகே நண்பர்களே, இதோட வந்து தமிழ் பகுதியில் உள்ள 50 வினாக்கள் வந்து விடை பார்த்துட்டோம். அடுத்ததாக ஜிகே பகுதியில் உள்ள விடைகள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.